ஹலோ எவ்ரிவன், இது ஏப்ரல் 17th 1994 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெம்பிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஃபெட்எக்ஸோட ஒரு கார்கோ ஃப்ளைட் கலிஃபோர்னியாவை நோக்கி கிளம்புது. பட் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஹாஃப்-அன்-ஹவர்க்குள்ளேயே எல்லாருமே அதிர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, மெக்டொனால்ட் டக்லஸ் DC-10 ஃப்ளைட்டர்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃப்ளைட் 140 டிகிரி லெஃப்டில் டில்ட் ஆகிட்டு 860 km/h வேகத்தில் பூமியை நோக்கி வருது. ஆனால் ஒரு கார்கோ ஃப்ளைட் இந்த அளவுக்கு வேகமாக போகிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதே கிடையாது. பட் இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். கொஞ்ச நேரத்திலேயே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டருக்கு ஒரு எமர்ஜென்சி அலாம் வருது. அதில் ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ் 705 பிரச்சனை நடக்குது. மெம்பிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஐ ரிப்பீட், ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ் 705 பிரச்சனை நடக்குது. மெம்பிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. இந்த எமர்ஜென்சி மெசேஜ் வந்த ஃப்ளைட்டில் மொத்தம் 4 ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதில் 3 பேர் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயத்தோட அவங்க உயிர் குலைக்கிறதுக்கே போராடிட்டு இருக்காங்க. அண்ட் 4வது ஒரு ஆள் அவரோட ஒரு கையில் ஹேமரும் இன்னொரு கையில் ஸ்பியர் கன்னும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த 3 பேர்த்த கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த ஃப்ளைட் பூமியை நோக்கி வர ஒரு மிசைலாக மாறிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ் 705 ஹைஜாக்கிங். ஃபெட்ரல் எக்ஸ்பிரஸ் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. இவங்க ஃப்ளைட்டில் கூட்ஸை மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே தவிர பேசஞ்சர்ஸே கிடையாது. ஸோ இவங்களோட இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டன் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு மொத்தமாகவே 2 பேர் தான் இருப்பாங்க. பட் லேட் 90s காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் தி ஏர்கிராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கேப்டன், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் ஃப்ளைட் இன்ஜினியர்னு மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இங்கே தான் அர்பன் கேலவேன்னு சொல்லப்படுற ஒரு நபரை ஃபெட்எக்ஸ் ஃப்ளைட் 705யோட ஃப்ளைட் இன்ஜினியராக ஏப்ரல் 17 அன்னைக்கு அசைன் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாள் கேலோவி கூட போக வேண்டியிருந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்களோட டெய்லி ஃப்ளையிங் டைம் லிமிட்டை கடந்துட்டாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயீஸ் அந்த ஃப்ளைட்டை இவ்வளோ நேரம் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டை தாண்டிட்டாங்கன்னா அவங்கள ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி டைம் லிமிட்டை கடந்துட்டனால கேலோவி கூட போக வேண்டிய இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு பதிலாக அந்த ஃப்ளைட் 705 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு க்ரூவை அசைன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபெட்எக்ஸோட பாலிசி படி நீங்கள் அவங்களோட எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் அவங்க ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்கள டெட் பேசஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிசியை யூஸ் பண்ணி அர்பன் கேலவே அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளைட்டில் ஒரு டெட் பேசஞ்சராக ஆன்போர்ட் ஆகுறாரு. இந்த ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஆன்போர்ட் ஆனதே கேலவே தான். அவர் வரும்போதே அவரோட ஒரு கையில் ஒரு ட்ராவல் பேக்கும் இன்னொரு கையில் ஒரு கிட்டார் கேஸும் கொண்டு வராரு. அவருக்கு அடுத்து ஆண்ட்ரூ பீட்டர்சன் சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட் இன்ஜினியர் செகண்டாக ஆன்போர்ட் ஆகுறாரு. அவர் உள்ளே வரும்போதே கேப்டனோட காக்பிட், அதாவது கேப்டன் அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா பேரை காக்பிட்னு சொல்லுவாங்க. அந்த காக்பிட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் டர்ன் ஆஃப்ல இருந்ததை அவர் நோட் பண்ணுறாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆண்ட்ரூ பீட்டர்சன் டர்ன் ஆஃப்ல இருந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் டேவிட் சாண்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஜேம்ஸ் டக்கர் ஆன்போர்ட் ஆகுறாங்க. அந்த ஃப்ளைட்டும் பறக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. சரியா மதியம் 3 மணிக்கு ஃபெட்எக்ஸ் ஃப்ளைட் 705 மெம்பிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 26வது நிமிஷம், அதாவது அப்ராக்சிமேட்டா 18,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது பீட்டர்சன் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவர் கொண்டு வந்த அந்த கிட்டார் கேஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஃபுல்லாக லோட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பியர் கன். இந்த டீப் சீல எல்லாம் பெரிய பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள ஒரு விதமான கன், அதை தான் ஸ்பியர் கன்னு சொல்லுவாங்க. அது கூடவே 2 ஹேமரும் இருக்குது. அதில் ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு கேலவே காக்பிட் நோக்கி போகிறாரு. ஒன்ஸ் காக்பிட்குள்ளே போனதுமே ஃப்ளைட் இன்ஜினியர் பீட்டர்சனோட தலையில் அந்த சுத்தியில் வச்சு மாற்றி மாற்றி அடிக்கிறாரு. அந்த சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டக்கர் திரும்பி பார்க்கும்போது அவரோட தலையிலையும் கேலவே சுத்தியில் வச்சு பலமாக அடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த கேப்டன் அவரை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போகுது. கடைசியாக கேலவே அவரோட தலையிலையும் அந்த சுத்தியில் வச்சு பலமாக அடிக்கிறாரு. இந்த அடி வாங்கினதில் பீட்டர்சனுக்கு சிவியராக ப்ளீட் ஆகுது. டக்கருக்கு அவரோட மண்டையோடு டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் கேப்டன் சாண்டர்ஸ்க்கு அவரோட ஒரு காது கிழிஞ்சிருச்சு. 3 பேருமே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது கேலவே அவர் கொண்டு வந்த அந்த ஸ்பியர் கன்னை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாரு. இந்த சமயம் அடிப்பட்ட இந்த 3 பேருக்குமே ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. இந்த டைமில் கேப்டன் சாண்டர்ஸ் அவரோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு காக்பிட்டோட டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஓடுறாரு. அதே நேரத்தில்
டக்கர் அண்ட் பீட்டர்சன் அவங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வராங்க. பட் கேப்டன் சாண்டர்ஸ் காக்பிட்டோட டோரை ரீச் பண்றதுக்குள்ளவே கேலவே அவரோட ஸ்பியர் கன்னை எடுத்துட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே அந்த ஸ்பியர் கன்னை கேப்டனை நோக்கி பாயிண்ட் பண்ணி உட்காரியா இல்ல இந்த ஸ்பியர் கன்னை யூஸ் பண்ணட்டான்னு மிரட்டுறாரு. இந்த சமயத்துல கேலவேவோட ஃபுல் அட்டென்ஷனும் கேப்டன் மேல இருக்கிறத சைட்ல இருந்து பார்த்த பீட்டர்சன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி டக்குன்னு அவரோட அந்த கன்னை போய் பிடிச்சி ட்ரிகரா அழுத்த விடாம பண்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி ஸ்பியர் கன்னை மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேப்டன் சாண்டர்ஸும் பீட்டர்சன் கூட சேர்ந்து கேலவே கிட்ட இருந்து அந்த ஸ்பியர் கன்னை வாங்க முயற்சி பண்றாரு. இப்படி 3 பேருமே அந்த ஸ்பியர் கன்னை வச்சுட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிற சமயத்துல கான்சியஸ்னஸ்க்கு வந்த டக்கருக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, டக்கர் அவங்க இருக்கிற ஃபிளைட்டையே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு அந்த ஃபிளைட்டை மேனுவலா கண்ட்ரோல் பண்ணி 15 டிகிரி மேல பார்த்த மாதிரி திருப்புறாரு. அப்படி பண்ணும்போது கேலவே, பீட்டர்சன், கேப்டன் சாண்டர்ஸ் 3 பேருமே கிராவிட்டினால காக்பிட்டோட டோரை நோக்கி தள்ளப்படுறாங்க. டக்கருக்கு ஆல்ரெடி நேவில ஃபைட்டர் பைலட்டா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இந்த சுச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேலவே தடுமாறுறத பார்த்த டக்கர் அவரை இன்னும் தடுமாற வைக்கணும்னு ஃபிளைட்டை 140 டிகிரி லெஃப்ட்ல டில்ட் பண்றாரு. இப்படி பண்ணும்போது ஃபிளைட் கம்ப்ளீட்டா தலைகீழ பறக்க ஆரம்பிக்குது. இந்த சிச்சுவேஷன்ல சண்டை போட்டுட்டு இருந்த 3 பேருமே இப்போ சீலிங்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கேலவேக்கு எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜோ அதே அளவுக்கு கேப்டன் சாண்டர்ஸ்க்கும் பீட்டர்சனுக்கும் டிஸ்அட்வான்டேஜை ஏற்படுத்துது. ஆல்சோ அவங்க ப்ளீட் ஆகிட்டு வேற இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கேலவே அவர் பக்கத்துல இருக்கிற ஹேமரை எடுத்து கேப்டன் சாண்டர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த டக்கருக்கு அவரோட மண்டே ஓட்டுல ஏற்பட்ட டேமேஜ்னால அவரோட ரைட் சைடு பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகுது. அதனால ஃபிளைட்டோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி செங்குத்தா பூமியை பார்த்த மாதிரி 800 km/h வேகத்துல வந்துட்டு இருக்கு. பட் ஒரு கார்கோ ஃபிளைட் இந்த அளவுக்கு வேகமா போறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இல்லாதனால இந்த ஃபிளைட்டோட விங்ஸ் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இந்த சுச்சுவேஷன்ல ஃபிளைட்டை ஸ்லோ டவுன் பண்ணலனாலும் இல்லைன்னா ஆல் ஆஃப் அ சடனா டக்குன்னு ஸ்லோ டவுன் பண்ணாலும் அது ஃபிளைட்டை கம்ப்ளீட்டா கிராஷ் பண்ணிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கேலவே அவர்கிட்ட இருந்த அந்த சுத்தியில வச்சு விடாம கேப்டன் சாண்டர்ஸை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் பீட்டர்சனுக்கும் முன்ன இருந்ததை விட அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியே சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிறத பார்த்த டக்கர் அவரோட ஒரு பக்கம் பாடி பேரலைஸ் ஆனது கூட பொருட்படுத்தாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த ஃபிளைட்டை ஸ்டெபிலைஸ் பண்றாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கேலவே கிட்ட இருந்த ஹேமரை வாங்கி கேப்டன் சாண்டர்ஸ் கேலவே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வரதை தெரிஞ்சுக்கிட்ட டக்கர் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சென்டருக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்புறாரு. இந்த DC-10 ஃபிளைட்டை டேக் ஓவர் பண்ண ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஆர்ம்ட் ஃபோர்சஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் வேணும். ஆல்சோ எங்களுக்கு மெம்பிஸ் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. ஐ ரிப்பீட், மெம்பிஸ் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. இந்த எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பின உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து மெம்பிஸ் ஏர்வேஸ்ல லேண்ட் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் மெசேஜ் வருது. ஸோ உடனே டக்கர் அந்த ஃபிளைட்டை மெம்பிஸ் ஏர்போர்ட்டை பார்த்த மாதிரி டர்ன் பண்றாரு. பட் கேலவே அவர் கையில இருந்த அந்த ஸ்பியர் கன்னை விடவே இல்லை. ஸோ கேப்டன் சாண்டர்ஸ் அவரோட அந்த சுத்தியில எடுத்து கேலவேயோட மண்டையிலேயே அடிச்சு அவரை கீழே தள்ளி பின் பண்றாரு. அப்படியே ஃப்ளோர்ல பின் பண்ணி பிடிச்சிட்டு கேப்டன் சாண்டர்ஸ் இப்போ ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற டக்கரை ஆட்டோ பைலட்ல போட்டு கேலிக்கு வர சொல்றாரு. அதை கேட்டுட்டு டக்கர் ஃபிளைட் ஆட்டோ பைலட்ல போட்டு கேலிக்கு போய் பார்த்தா கேலவேவை ஃப்ளோர்ல பின் பண்ண மாதிரி பீட்டர்சனும் கேப்டன் சாண்டர்ஸும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஏரியாவே ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதே நேரத்துல ஆட்டோ பைலட்ல பறந்துட்டு இருந்த இந்த ஃபிளைட் மெம்பிஸ் ஏர்போர்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ கேப்டன் சாண்டர்ஸ் கேலவே கிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக போறாரு. அப்படியே மெம்பிஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்வாட் டீம், ஃபயர்மேன், ஆம்புலன்ஸ் இவங்க எல்லாருமே DC-10 ஃபிளைட்டோட லேண்டிங் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பட் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. பிகாஸ் ஃபிளைட் இப்போ ரெக்கமெண்டட் லேண்டிங் வெயிட்டை விட 16 டன் அதிகமாக இருக்கு. அதில் முக்கால்வாசியான வெயிட்டுக்கு காரணம் இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூயல்னால தான். ஏன்னா இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 1 ஹவருக்கு கம்மியாக தான் பறந்துருக்கு. ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூயலும் கம்மியாகவே இல்லை. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூயலை டம்ப் பண்ணிட்டு அந்த ஃப்ளைட்டை சேஃபாக லேண்ட் பண்ணுற ஒரு வழக்கம் இருக்குது. பட் இந்த DC-10 ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற கேப்டன் சாண்டர்ஸ்னால அந்த ஃபியூயலை டம்ப் பண்ணுற சுவிட்சை ரீச் பண்ண முடியல. ஸோ ஃப்ளைட் 7000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது கேப்டன் சாண்டர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்த கேலவேனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஸோ இவனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு கேப்டன் சாண்டர்ஸ் ஃப்ளைட் ஆட்டோ பைலட்டில் போட்டு கேலிக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா கேலவேவை எந்திரிக்க விடாம பீட்டர்சனும் டக்கரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் கேப்டன் சாண்டர்ஸ் இனிமே கேலவேனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் சாண்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அது என்னன்னா, இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்றதுக்காக கொடுத்த ரன்வே 9ல இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்றது இம்பாசிபிள். ஸோ கேப்டன் சாண்டர்ஸ் ரன்வே 9க்கு பதிலாக ரன்வே 36ல இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்றதுக்கு சூஸ் பண்றாரு.
பட் அங்கே லேண்ட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ரன்வே 36ல லேண்ட் பண்ணோம்னா ஃப்ளைட் 90 டிகிரி டேர்ன் பண்ணி ஷார்ப் 180 டிகிரி டேர்ன் பண்ணால் மட்டும்தான் அங்கே லேண்ட் பண்ண முடியும். அது ரொம்பவே இம்பாசிபிளான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காது கிழிஞ்ச நிலைமையில உடம்பெல்லாம் காயத்தோட இந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற கேப்டன் சாண்டர்ஸ்க்கு இது இன்னுமே இம்பாசிபிளான விஷயம். பட் இந்த எல்லா இம்பாசிபிலிட்டிஸையும் தாண்டி கேப்டன் சாண்டர்ஸ் ரன்வே 36ல ஃப்ளைட் DC-10 சேஃபாக லேண்ட் பண்ணுறாரு. அப்படி ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே ஸ்வாட் அண்ட் ரெஸ்கியூ டீம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தத்தோட பீட்டர்சன், ஒரு காது கிழிஞ்ச நிலைமையில கேப்டன் சாண்டர்ஸ், அப்புறம் மண்டேல ஃப்ராக்சரோட டக்கர்னு 3 பேருமே கேலவேவை எந்திரிக்க விடாமல் ஃப்ளோரில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஸோ அஃபீஷியல்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. கேலவேவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 4 பேர்த்தையுமே ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் கேலவே அவரோட மிச்சம் இருக்கிற வாழ்நாள ஜெயிலில் தான் கழிக்கணும். பட் கேள்வி என்னன்னா, கேலவே எதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாரு? ஏர்பன் கேலவே ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் அவரோட முயற்சினால ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸில் மேஜர் முடிச்சுட்டு நேவியில் ஒரு டேலண்டட் பைலட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மேரேஜ் பண்ணி தனக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன்னா நேவியில் அவரோட கெரியர் ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் அவர் வேற ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்போ தான் ஃபெட்எக்ஸில் ஃப்ளைட் இன்ஜினியர் ஜாப் இவருக்கு கிடச்சிருக்கு. என்னதான் நேவியில் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃப்ளைட் இன்ஜினியராக இவருக்கு ரொம்பவே கம்மியான சேலரி தான் கிடச்சிருக்கு. அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இவர் பிளாக் ஸ்கின்ல இருக்கிறனால தான் அப்படின்னு நம்பினாரு. ஆனால் இவரால் இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறனால இந்த ஒரு ஜாபும் போயிருச்சுன்னா இவரும் இவரோட ஃபேமிலியும் நடுத்தருவில் தான் நிற்கணும். ஸோ கேலவே அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக பிடிக்காத இந்த ஒரு ஜாபை கம்மியான சேலரிக்காக பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லயே அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த 2 பசங்களை அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னதான் அவரோட பசங்களை அவரால் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியலனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் அந்த பசங்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்போதான் 1994ல் கேலவேக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, கேலவே இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவரோட ரெஸ்யூம்ல ஒரு சில விஷயம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் ஃபெட்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இனிமே அவரோட ஜாப் எப்போ வேணா போலாங்கிறது தான். தன்னால அவரோட 2 பசங்களை இனிமே பார்த்துக்க முடியாதுங்கிற பயத்துல கேலவேக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, ஃபெட்எக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க்ல இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு $2.5 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கேலவே எப்படியாச்சும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணி வச்சுட்டாருன்னா அவரோட அந்த 2 பசங்களுக்கு $2.5 மில்லியன் போய் சேரும். ஸோ அதை வச்சு அந்த 2 பசங்களும் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிக்குவாங்கன்னு கேலவே அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் அவர் நினச்சபடியே அந்த பிளான் முடியலை. இந்த ஃப்ளைட்டை சேஃபாக லேண்ட் பண்ணதுக்கான காரணமாக இருந்த பீட்டர்சன், டக்கர், அப்புறம் கேப்டன் சாண்டர்ஸ், இவங்க 3 பேருமே உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அதுலேயும் ஜேம்ஸ் டக்கருக்கு அவரோட நார்மல் லைஃபுக்கு திரும்ப 3 மேஜர் ஆப்ரேஷன், அப்புறம் நடக்கிறது பேசுறதுன்னு நார்மலான விஷயத்த பண்றதுக்கு 2.5 வருஷம் தெரப்பி போக வேண்டியதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏற்பட்ட பிசிக்கல் அண்ட் மென்டல் டேமேஜ்னால இந்த 3 பேத்துக்குமே ஃபிளைட்ல பறக்கிறதுக்கான பெர்மிஷனே கேன்சல் பண்ணப்படுது. இவங்களோட இந்த துணிச்சலான செயலை பாராட்டுற வகையில இவங்க 3 பேத்துக்குமே ஏர்லைன் பைலட் அசோசியேட் கோல்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சிவிலியன் பைலட்டுக்கு கொடுக்குற மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்றாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா கேலவே அவர் பண்ண ஆபத்தான செயல்னால அவர் லைஃப் லாங் முழுக்க ஜெயிலே இருக்க வேண்டிய நிலைமையும் வருது. இந்த கதையில என்னதான் கேலவே அவரோட ஃபேமிலிக்காக அவரே சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு துணிந்திருந்தாலும் அவர் பண்ண இந்த ஒரு விஷயம் ரொம்பவே தப்பானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So that இந்த மாதிரி வீடியோ நிறைய பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். See you in the next video. Until then, this is Cypher Chronicles signing off.